பெருமிதம் அடைகின்றோம். கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை தன்னுடைய வரலாற்று சாதனையை மீண்டும் ஒரு மைல்கல்லாக பதித்திருக்கின்றது. முதல் முறையாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை நாங்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலே மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த நடவடிக்கையானது கடந்த மே மாதம் 15ஆம் தேதி நாங்கள் இந்த சத்திர சிகிச்சையினை மேற்கொண்டிருந்தோம். இதற்குரிய பூர்வாங்க வேலைப்பாடுகள், ஒரு சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சை என்கின்ற போது ஒரு கொடையாளி தேவைப்படுகின்றார், அதை பெறுகின்ற ஒரு பெறுநர் தேவைப்படுகின்றார். இந்த கொடையாளியும் பெறுநரும் பொருத்தமானவர்களா என்பதனை இந்த சிறுநீரகவியல் நிபுணர் குழாம் அதனை பரிசோதித்து அவர்கள் பொருத்தமானவர்கள் என்று அதனுடைய நெறிமுறை அனுமதிகள், சுகாதார அமைச்சினுடைய அனுமதிகள் யாவும் பெறப்பட்டு அதன் பின்னர் தான் இந்த சத்திர சிகிச்சைகள் நாடு பூராகவும் மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த தினத்திற்கு 3 கிழமைக்கு முன்னதாக இதனை செய்வதற்கு திட்டமிட்டிருந்தாலும் கூட எங்களுக்கு அப்போது அந்த அனுமதி கிடைப்பதிலே சிறிய தாமதம் இருந்த காரணத்தினால் அதனை பிற்போட்டு நாங்கள் மே மாதம் 15ஆம் தேதி இந்த சத்திர சிகிச்சை மேற்கொண்டிருந்தோம். அதாவது பிரதான சத்திர சிகிச்சை கூடத்திலே இந்த சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு அந்த கொடையாளியும் பெறுநரும் மிகவும் நல்ல தேக ஆரோக்கியத்துடன் அந்த சத்திர சிகிச்சையின் பிற்பாடு புதிதாக திறக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய சத்திர சிகிச்சைக்கான ICU அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே நாங்கள் அவர்களை பராமரித்து இன்று அந்த பெறுநர் இருவருமே ஆரோக்கியத்துடன் வீட்டுக்கு இன்று அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றார்கள். இந்த ஒட்டுமொத்த நடவடிக்கையின் போது இது ஒரு குழுவாக நாங்கள் இதை செய்திருந்தோம். ஏனென்றால் இது முதன்முறையாக செய்யப்பட்ட ஒரு சத்திர சிகிச்சை இந்த பிரதேசத்திலே. ஆகவே இதற்கு எங்களுடைய சுகாதார சேவையினுடைய பணிப்பாளர் வைத்திய கலாநிதி டாக்டர் சேல குணவர்தன் அவர்களுடைய ஒத்துழைப்பு, அவர்களுடைய ஆலோசனை மற்றும் நமது பணிப்பாளர் திருமதி கலாரஞ்சினி கணேசலிங்கம் வைத்திய கலாநிதி அவர்களுடைய அனுசரணை, அவர்களுடைய ஒத்துழைப்பு மற்றும் அவர்களுடைய வழிகாட்டல் என்பவற்றுடன் நாங்கள் இந்த குழுவாக இதனை மேற்கொண்டு வந்தோம். இந்த குழுவிலே 3 பிரதான குழுக்கள் இணைந்திருந்தன. ஒன்று, இந்த நோயாளியை அந்த பெறுநர் கொடையாளி இருவரையும் இவ்வளவு காலமும் பராமரித்து அவர்களை இனியும் பராமரிக்க போகின்ற இந்த சிறுநீரகவியல் நிபுணரும் அவருடைய குழாமும். அவர்தான் இங்கே என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய வைத்திய கலாநிதி முஜாஹித் அவர்கள். அடுத்தது, அந்த சத்திர சிகிச்சையை மேற்கொள்ளக்கூடிய இரத்த குழாய்கள் மற்றும் இந்த இரத்த உறுப்பு மாற்று சத்திர சிகிச்சை பிரிவினுடைய சத்திர சிகிச்சை நிபுணர். அது இங்கே என்னுடைய இடது பக்கத்திலே இருக்கக்கூடிய வைத்திய கலாநிதி சத்யஜித் கருணாரத்னா அவர்கள். மற்றது இந்த மயக்க மருந்து ஊட்டல் மற்றும் அதிதீவிர சிகிச்சை பிரிவினுடைய குழு, அது என்னுடைய தலைமையிலே அங்கே பணியாற்றி இருந்தது. இது உண்மையிலே போதனா வைத்தியசாலையிலே இருந்த குழு. ஆனால் இதை விட நாங்கள் மிகவும் முக்கியமாக நன்றி கூற கடமைப்பட்ட இன்னும் ஒரு குழு எங்களுக்கு இருக்கின்றது. இது முதன்முறையாக நாங்கள் இங்கே செய்ததாலும் இந்த அறுவை மாற்று சிகிச்சை ஒரே சமயத்திலே கொடையாளியிடமிருந்து சிறுநீரகம் எடுக்கப்பட்டு அந்த பெறுநருக்கு அது வைக்கப்படுவதனால் 2 சத்திர சிகிச்சை கூடங்களில் 2 அணியாக அது சத்திர சிகிச்சை செய்யப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. எனவே இதற்கு உதவியாக எங்களுடைய சத்திர சிகிச்சை நிபுணருடைய வேண்டுகோளுக்கு அமைய மாளிகாவத்தில் இருக்கக்கூடிய தேசிய நிர்வாகத்தினுடைய டாக்டர் மாலக அமரசிங்க என்று சொல்லப்படுகின்ற மற்றொரு இரத்த குழாய் உறுப்பு மாற்று சத்திர சிகிச்சை நிபுணரும் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையினுடைய உறுப்பு மாற்று சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரகீத் லம்பியாஸ் அவர்களும் இதிலே இணைந்திருந்தார்கள். அது மாத்திரமன்றி சத்திர சிகிச்சை நிபுணர்கள் மாத்திரமன்றி இந்த உறுப்பு தான இந்த சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சையினுடைய அனுராதபுர குழாமிலே இருந்து 3 தாதிய உத்தியோகத்தர்கள், அதிலே
அந்த சத்திர சிகிச்சை கூடத்தினுடைய பிரதான தாதிய உத்தியோகத்தர் உட்பட 3 தாதிய உத்தியோகத்தர்களும் ஒரு உதவியாளரும் அதிலே கலந்து கொண்டிருந்தார். இதை விடவும் இங்கே இருக்கக்கூடிய எமது சத்திர சிகிச்சை கூடத்தினுடைய தாதிய உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள் மற்றும் அதிதீவிர சிகிச்சை பிரிவினுடைய ஊழியர்கள் மற்றும் அந்த விடுதியிலே அந்த நோயாளிகளை கவனித்த அந்த விடுதியிலே பராமரிக்கின்ற தாதிய உத்தியோகத்தர்கள், வைத்தியர்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். இவை யாவற்றுக்கு மேலாக நாங்கள் மிகவும் முக்கியமாக நன்றி கூற கடமைப்பட்டது அந்த 2 நோயாளிகளுக்கு. ஒரு முதலாக ஒரு சத்திர சிகிச்சையை ஒரு வைத்தியசாலையிலே ஏற்றுக்கொண்டு அதனை செய்வதற்கு அந்த மன தைரியமும் திடமும் அந்த எங்கள் மீது கொண்ட நம்பிக்கையும் அந்த 2 நோயாளிகளிடமும் காணப்பட்டிருந்தது. ஆகவே முதற்கண் நாங்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த செயல்முறையானது ஒரு முதலாக நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கின்ற ஒரு செயற்பாடு. இது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும். இதற்கு சுகாதார அமைச்சு தங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் தருவதற்கு எங்களுக்கு உறுதி அளித்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும். அதே நேரத்தில் அந்த நோயாளியை தொடர்ச்சியாக பராமரிப்பதற்குரிய வசதிகள் இங்கே நமது சிறுநீரக சிகிச்சை பிரிவின் வைத்திய நிபுணர் டாக்டர் முஜாஹித் அவர்களுடைய தலைமையிலான குழுவினரால் தொடர்ச்சியாக வழங்கப்படும். அடுத்தது இதனுடைய அடுத்த கட்டமாக அவருடைய அந்த சிறுநீரக சிகிச்சை பிரிவுக்குரிய அந்த கட்டடம் பூர்த்தியாகி இருக்கின்ற நிலையிலே அது திறக்கப்படுகின்ற பட்சத்தில் அதற்கான ஒரு தனிப்பட்ட அந்த சேவையை அங்கு வழங்கக்கூடிய ஒரு ஏற்பாடு எங்களுக்கு கிடைக்கும் என்பதனையும் நாங்கள் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இங்கிருந்து வேறு, அதாவது பொலனறுவையிலே இருக்கக்கூடிய ஒரு வைத்தியசாலை இருக்கின்றது. இந்த உறுப்பு மாற்றுக்காகவே அமைக்கப்பட்ட ஒரு வைத்தியசாலை. அதைவிட கொழும்பு, கண்டி, கராபிட்டிய, ஈவன் யாழ்ப்பாணம் என்று பல இடங்களிலே. ஆகவே அதை தெரிவு செய்வதிலே அந்த நோயாளிகள் அவர்களும் தங்களுடைய இலகுத்தன்மையும் பார்ப்பார்கள். எங்கு தாங்கள் சென்று இலகுவாக செய்யக்கூடிய, தங்கியிருந்து செய்யக்கூடிய இடங்கள், அது பல காரணங்கள் அதிலே அடங்கி இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான இடங்களுக்குத்தான் நாங்கள் வெளியிடங்களுக்குத்தான் அனுப்பி அந்த சிகிச்சைகளை நாங்கள் இவ்வளவு காலமும் மேற்கொண்டிருந்தோம். மிகவும் நல்ல ஒரு கேள்வி. இந்த சிகிச்சை முறையை நாங்கள் முன்னெடுப்பதாக இருந்தால், நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த உறுப்பு மாற்று அறுவை சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியசாலைக்கு தேவை. அது இந்த நாட்டிலே அவ்வளவு இலகுவிலே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஆகவே அவர்கள் இதற்கு முன்னர் ஒரு குறுகிய காலத்திலே அவர்கள் வந்து சென்ற காரணத்தினால் எங்களுக்கு அது செய்ய முடியாமல் போயிருந்தது. ஆனால் இந்த முறை டாக்டர் சத்யஜித் கருணாரத்ன அவர்கள் இங்கு இருந்தபோது நாங்கள் இதனை எப்படியாவது மேற்கொள்ள வேண்டும் என்று அவருடைய அந்த உந்துதலும், மற்றது எங்களுடைய சிறுநீரக நோயியல் வைத்திய நிபுணர் முஜாஹித் அவர்களுடைய அந்த ஒத்துழைப்பும், அந்த நோயாளிகளை இனங்கண்டு அவர்களை ஆசுவாசப்படுத்தி அவர்களுடைய அனுமதியை எடுத்து இவ்வாறான ஒரு குழு ரீதியான ஒரு செயற்பாட்டின் பின்னர் தான் இது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அடுத்தது நான் ஏற்கனவே கூறியது போன்று இது தனியொருவர், இவன் அந்த சத்திர சிகிச்சை நிபுணர் அவர் தனியே செய்ய முடியாது. இன்னொரு சத்திர சிகிச்சை நிபுணரை நாங்கள் கொண்டு வந்துதான் இதனை செய்ய முடியும். அந்த அடிப்படையில் இது எங்களுக்கு காலதாமதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்னும் ஒரு கோரிக்கையை நான் எமது மக்களிடம் வைக்க விரும்புகின்றேன். அதாவது இந்த உறுப்பு மாற்று ஒரு கொடையாளியிடம் இருந்து, ஒரு உயிருள்ள ஒரு கொடையாளியிடம் இருந்து இன்னொரு பெறுநருக்கு சென்றது. இது உலகிலே மிகவும் தட்டுப்பாடு கூடுதலாக இருக்கின்ற காரணத்தினாலே தற்பொழுது உலகிலே கூடுதலாக கடவரிக் டிரான்ஸ்பிளான்ட் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது தகுதியுடைய சில நபர்கள் விபத்து காரணமாக மூளைச்சாவு அடைகின்ற போது அவர்களுடைய உறுப்புகளை தானம் செய்து அந்த உறுப்புகளை எடுத்து பொருத்துகின்ற ஒரு செயற்பாடு உலகம் பூராகவும்
இடம்பெற்று வருகின்றது. இலங்கையிலே கூட அது மிகவும் சிறப்பாக தற்பொழுது செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆனால் மிகவும் கவலைக்கிடமான ஒரு விடயம், எமது மட்டக்களப்பு மாவட்டத்திலே அவ்வாறான சந்தர்ப்பங்கள் பல இருந்தும் கூட எமது மக்கள் அதற்கு முன் வருவதில்லை. ஆகவே எமது மக்கள் இனியாகிலும் அதற்கு முன்வந்து மரணிக்கின்றவர்கள், மூளைச்சாவு அடைந்திருக்கின்றவர்கள், அவர்கள் மூளைச்சாவு அடைந்து விட்டார்கள் என்று வைத்தியர்கள் உறுதிப்படுத்தி கூறிய பின்னர் உங்களுக்கு அந்த உறுப்புகளை தானம் செய்கின்ற அந்த அந்த வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறு நீங்கள் அந்த உறுப்புகளை தானம் செய்கின்ற பட்சத்தில் அந்த இறக்கின்ற நபரினுடைய பேரினாலே மற்றும் 2 பேர் 2 சிறுநீரகங்களை நீங்கள் தானம் செய்தால் 2 பேர் உயிருடன் வாழ்வதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆகவே தயவு கூர்ந்து நான் மக்களிடம் மிகவும் வினயமாக வேண்டிக் கொள்வது, அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே இவ்வாறான இந்த உறுப்பு தானங்களை மேற்கொள்வதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். அதற்குரிய கட்டமைப்பும் இந்த போதனா வைத்தியசாலையிலே இருக்கின்றது என்பதனையும் நான் மிகவும் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். உறுப்பு தானத்துக்குரிய அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய உறுப்பை தானம் செய்வதற்குரிய அனுமதியை அல்லது அவனுடைய எண்ணக்கருத்தை வெளிப்படுத்துவதற்குரிய விண்ணப்பங்கள் எங்களிடமும் இருக்கின்றது. ஆனால் அந்த மக்கள், அதாவது எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், இங்கு இந்த மூளைச்சாவு அடைந்த நோயாளிகள் அல்லது அந்த அந்த நபர்களிடம் இருந்து கூட உறுப்புகளை பெறுவதற்கு அந்த மக்கள் வந்து உறுப்புகளை தருவதற்கு முன்வர தயக்கம் காட்டுவதன் காரணமாக அதை சமூக அளவிலே அதை கொண்டு சென்று அதனுடைய விண்ணப்பங்களை கொடுத்து அதை பெறுவதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் இன்னும் முன்னெடுக்கவில்லை. ஆனால் நிச்சயமாக அந்த மக்களுடைய மனதிலே அந்த மாற்றம் ஏற்படுமாக இருந்தால் அதனை மக்கள் முன்கொண்டு செல்வதற்கு தயாராக இருக்கின்ற பட்சத்திலே அந்த விண்ணப்ப படிவங்களை நாங்களும் ஏனைய திணைக்களங்களுக்கும் அனுப்பி அந்த அங்கு வேலை செய்கின்ற ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு சாரா ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரிடமும் இவ்வாறான ஒரு விண்ணப்ப படிவங்களை கொடுத்து அவர்களுடைய அந்த அனுமதியை, அவர்களுடைய எண்ணக்கருக்களை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் உயரம் தானே தெரியும்.